வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல பகுதிகளில் மேகமூட்டமாக காணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சில பகுதிகளில் ஆங்காங்கே தூறல், சாரல், நல்ல மழையாகவும் பதிவாகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் மே 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்கிறது என்னென்னா, மே 20ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மே 20ஆம் தேதி கர்நாடகாவுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மே 20ஆம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மே 21ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மழை பெய்யும். அதே மே 21ஆம் தேதி கர்நாடகாவுக்கு ரெட் அலர்ட் தொடர்கிறது. அதே சமயம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மே 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா பகுதிகளுக்குமே மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 10 சென்டிமீட்டருக்குள்ளே தான் மே 22ஆம் தேதி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அடுத்த நாளான மே 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு மட்டும் ஆரஞ்சு எச்சரிக்கை, மகாராஷ்டிரா இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை, தமிழ்நாட்டுக்கு வெறும் மஞ்சள் எச்சரிக்கை மட்டும்தான். அதனால் நமக்கு 23ஆம் தேதியிலிருந்தே படிப்படியாக தமிழ்நாட்டில் மழையானது குறைய ஆரம்பிக்கும். அதாவது மே 24ஆம் தேதி முற்றிலும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை கொஞ்சம் கூட பெய்ய வாய்ப்பே இல்லை. மே 24ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக மழையானது தமிழ்நாட்டில் குறைஞ்சிரும். இப்போ அங்கங்கே மேகமூட்டமாகவும் அங்கே நம்ம சென்னையில் ஆரம்பித்து அனைத்து பகுதிகளிலும் லேசான தூறல் சாரலாகலாம் காணப்படுதில்ல. இது தென்மேற்கு பருவமழையுடைய ஆரம்ப கட்ட நிலைங்கிறனால இந்த சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. இது இந்த மாத இறுதியிலிருந்து படிப்படியாகவே குறைந்து விடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.